வணக்கம். நான் உங்க ருசி கிச்சன் சத்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல பார்க்க போறது பருப்பு குழம்பு. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம ருசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பருப்பு குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பருப்பு 200 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காய பவுடர், பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு அவிய வைக்க போகிறோம். குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி பருப்பு ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்குவோம். அலசி எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் இதை போட்டுடலாம். இப்போ பருப்பு கூட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், அடுத்ததா பூண்டு, பச்சை மிளகாய், காயப்பொடி. இப்போ அதுல அவியறதுக்காக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பை அவிய வச்சிடலாம். மூணு விசில் வர வரைக்கும் அவிய வைக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் கடுகு, 3 மிளகாய் வத்தல், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி தலைகள், மஞ்சள் தூள், அப்புறம் தேங்காய் மசாலா, வெங்காயம், சிறுஜீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடு வச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ இதுல கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுல மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சது. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நம்ம அவிய வச்ச பருப்பு சேர்த்துக்கணும். இப்போ குக்கரில் உள்ள வெயிட் இறங்கிருச்சான்னு பார்த்து மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா அவிஞ்சிருக்கு. ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ்சரை நம்ம அந்த மசாலால ஊற்றிடலாம்.
தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. குழம்பு ரொம்ப கட்டியா இருக்கு. இந்த சமயத்துல 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் மசாலா சேர்த்துடலாம். தேங்காயும் சிறுஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறது கொத்தமல்லி இலைகள். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்க விட்டுறலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. மொத்தமாகவே 20 மினிட்ஸ் தான் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு டைம் ஆகும். அது கூட 10 மினிட்ஸ் அவிய வைக்கிறதுக்கு தான். இந்த பருப்பு குழம்பு செய்ய ரொம்ப காய்கறிகள் தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சே பருப்பு குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குவாரண்டைன் டேஸில் இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ருசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் ஒரு புது ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.